இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம். இயேசுவை பற்றி யார் எனக்கு சொல்ல இருக்கிறாள் என்று நீங்கள் ஒரு வேளை ஏக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். இயேசுவை பற்றி நாம் இன்று என்ன அறிந்து கொள்ளப் போகிறோம்? யோவான் 1:1 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. இயேசு கிறிஸ்து யார் பிரியமானவர்களே? அவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த தேவன் எப்படி இருந்தார்? வார்த்தையாய் இருந்தாராம். அந்த வார்த்தை எல்லாவற்றையும் அப்படியே மாம்சமாக்கி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இயேசுவின் வாழ்க்கையை நாம் முழுவதும் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை அது தேவனை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்று நாம் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் அன்போடு கூட இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தேவன் மன்னிக்கிறவர் என்கிற அந்த வார்த்தை அப்படியே மாம்சமாகி ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இறங்கி வந்தார். அவர் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிற அந்த வார்த்தை அப்படியே மாம்சமாகி ஜனங்களுக்கு சுகத்தை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் மீட்பர் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை அவர் மீட்பராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த அன்பை வெளிப்படுத்த இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே தான் யாராய் இருந்தாலும் இயேசுவை அவர்களால் அணுக முடிந்தது. தேவன் அன்புள்ளவர் என்பதை அவர் இந்த பூமிக்கு காண்பித்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, எல்லாராலும் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசுவாகி அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு இறங்கி வந்தது என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இயேசுவாகிய வார்த்தையாய் நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே. தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை மாம்சமாகி அந்த அன்பை வெளிப்படுத்த இந்த பூமியில் நீர் வெளிப்பட்டீரே. உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இயேசு என்ற அந்த நாமத்தை இறுக பற்றி கொண்டு அந்த வார்த்தையாகிய அந்த தேவ அன்பினால் நிறைந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நன்மையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.